27:44 அவளிடம் இந்த மாளிகையில் பிரவேசிப்பாராக என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது அவள் அம்மாளிகையில் தரையை பார்த்து அதை தண்ணீர் தடாகம் என்று எண்ணிவிட்டாள். எனவே தன் ஆடையை நனைத்து போகாமல் இருக்க அதை தன் இரு கெண்டைக்கால்களுக்கு மேலே உயர்த்தினாள். இதை கண்ணுற்ற சுலைமான் அது நிச்சயமாக பளிங்கு கற்களால் பளபளப்பாக கட்டப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார். அதற்கு அவள், இறைவனே, நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான அல்லாஹுக்கு சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லீம் ஆகிறேன் என்று கூறினாள். ரெண்டு விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். வேதாகம வசனங்கள் அது யாஹ்வே தேவனை ஆராதிக்கக்கூடிய இஸ்ரவேலினுடைய அரசனாக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மன்னனாக இருக்கக்கூடிய சாலமோனை பற்றி பல விஷயங்கள் சொல்லுகிறது. இந்த ஷஃபா என்று சொல்லப்படுகிற சேபாவினுடைய ராஜஸ்திரி அவள் முஸ்லீமாக மாறிவிட்டாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது. வேதாகமத்தில் இப்படிப்பட்ட செய்திகள் எதுவுமே அங்கு இல்ல. சாலமோனுடைய அந்த பிரதாபங்களை கேட்டு அரசி வந்தார்கள், பார்த்தார்கள், போனாங்க அப்படிங்கிற செய்தி தான் வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது.